ஹலோ கைஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது யாரோட போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் ஹியூஸோட போயம். முக்கியமான போயம் ஹாக் ரூஸ்டிங். ஸோ அந்த ஹாக் அப்படின்னா என்னென்னா ஈகிள் மாதிரி ஒரு பேர்ட், பட் அது ஈகிள் கிடையாது. அதுக்கும் ஈகிளுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறையா. இந்த போயமில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அதை பற்றி நினைக்குது அப்படின்றத அந்த போயம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரமாட்டிக் மோனோலாகில் செட் ஆகிருக்கு. ஐ சிட் இன் த டாப் ஆஃப் த வுட், மை ஐஸ் க்ளோஸ்ட். In action, no falsified dream between my hooked head and hooked feet, or in sleep, rehearse perfect kills and eat. The convenience of the high trees, the hair's buoyancies, and the sun's rays are of advantage to me, and the earth's face upward for my inspection. ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னா, அந்த ஹாக் வந்து பார்த்திங்கன்னா வுட்ஸுக்கு மேலே டாப்பில் இருக்குது. அது வந்து கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்கு. அது கண்ணு மூடுதுன்றதால அது கனவு காணுதுன்னு அர்த்தம் இல்லை. அது கண்ணு மூடினாலும் அது தூங்கினாலும் முழிச்சிட்டு இருந்தாலும் அதோட எண்ணம் எப்பயுமே ப்ரே எப்படி எடுக்கிறது, அதோட உணவை எப்படி எடுத்து கில் பண்ணி சாப்பிட்றதுன்றதை தான் அது நினச்சிட்ருக்குமா. அதோட மூக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளைஞ்சிருக்குமா. அதோட கால் வந்து அப்படியே நல்லா வளைஞ்சிருக்குமா. அது ரெண்டுமே எப்போதுமே ரெடியாக இருக்குமா. தூக்கத்துலையானாலும் சரி, முழிச்சிட்டு இருந்தாலும் சரி, ரெடியாக இருக்குமா அதோட உணவை வந்து வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு. இந்த நேச்சர் வந்து அதுக்கு எப்பயுமே சப்போர்ட்டடாக தான் இருக்குது. நேச்சர் வந்து அது ஒன்றும் தப்பாக சொல்லலை. நான் அந்த மாதிரி ஒரு உணவை வந்து கில் பண்ணி சாப்பிட்றதில்ல. எப்படி தெரியுமா, அந்த மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ். நான் ஹைட்டில் நல்லா நிம்மதியாக உட்காந்துட்டு என்னோடய உணவை தேடுவேன். காற்று நல்லா போயிட்டே இருக்கும், அதில் நான் நல்லா கிளைட் பண்ணி பறந்து என்னோடய உணவை எடுப்பேன். சன் ரேஸ் எப்போதுமே வெளிச்சமாக எனக்கு ஒரு ஹாட் வார்மை எந்தூசியாக இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த எர்த் எப்போதுமே கீழே இருந்து என்ன தான் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹாக் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த எர்த், இந்த நேச்சர் எல்லாமே சப்போர்ட்டடாக இருக்குது எனக்கு. My feet are locked upon the rough back. It took the whole of creation to produce my food, my each feather. Now I hold creation in my foot, or fly up and revolve it all slowly. I kill where I please because it is all mine. There is no sophistry in my body. My manners are tearing of heads. ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னா, அதோட ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கான் அதோட ப்ரேவை எடுக்கிறதுக்கு, அதோட உணவை வந்து எடுக்கிறதுக்கு. அதையே பெருமையாக சொல்லிக்குது. கடவுள் வந்து அது எப்படி படைச்சிருக்காருன்னா பர்ஃபெக்டாக படைச்சிருக்காராம். அதோட கால், அதோட ஃபேதர்ஸ், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான். எதுக்காக? அந்த உணவை வந்து வேட்டையாடுறதுக்காக. அந்த மாதிரி பர்ஃபெக்டாக என்னை கடவுள் படைச்சிருக்காரு. என்னை பாரு, என் காலை பாரு, என்னோடய ஃபெதர்ஸை பாரு, என் அழகை பாரு, எப்படி இருக்கேன் நான். என்கிட்ட நீ மாட்டணுன்றதுக்காக தான் என்னை இப்படி வந்து படைச்சிருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்தில் யார் என்னை கேட்க முடியும்? நான் பறப்பேன், ஸ்லோவாக பறப்பேன், ஃபாஸ்ட்டாக பறப்பேன். எங்கே எனக்கு யாரை கொல்லணும்னு தோணுது நான் கொல்லுவேன். என்னோடய மேனர் என்ன, என்னோடய வழக்கம் என்ன, என்னோடய உணவோட மண்டையை கிழிக்கிறது தான். The allotment of death for the one path of my flight is directed through the bones of the living. No argument asserts my right. The sun is behind me. Nothing has changed since I began. My eyes as permitted to change. I am going to keep things like this. ஸோ இப்போ என்ன சொல்லுதுன்னா, நான் தான் யார் சாவணும் யார் இருக்கணும்னு முடிவெடுப்பேன். ஒரே ஒரு வாட்டி நான் பறந்து உன்னை நோக்கி வந்தேன்னா உன்னோட எலும்பை நான் உடைப்பேன். இதுதான் முடிவு. என்கிட்ட யாரும் பேசக்கூடாது. அது என்னோடய ரைட்ஸ். அதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன். சன் எனக்கு பின்னாடி இருக்குது. எர்த் எனக்கு கீழேருந்து மேலே பார்க்குது. எதுவும் மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. என்னோடய ஐஸ் யாரை பெர்மிட் பண்ணுதோ அதுதான். அந்த ஐஸ், என்னோடய கண் அதை கொன்னுடுன்னு சொல்லுதுன்னா நான் கொன்னுடுவேன். அது மட்டும்தான், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி தான் நான் இருப்பேன்.
யாராலையும் எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு ஹாக் வந்து சொல்லுது. ஸோ ஹாக் வந்து பார்த்திங்கன்னா அதையே ரொம்ப ப்ரைடாக பேசுது. அதையே அது பெருமையாக பேசிக்குது. அதோட கிரியேச்சரை பற்றி, அதோட மேனர்ஸை பற்றி, அது என்னென்ன பண்ணணுன்றத அதுவே அது பெருமையாக பேசிக்குது, ப்ரைடாக பேசுது. ஸோ அதே மாதிரி ஒரு ஹியூமனுக்கு ஒரு ப்ரைடு வந்துருச்சுன்னா இப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரைடை தூக்கி தலையில் வச்சுட்டாங்கன்னா, சூப்பர்மா நீ நல்லா லீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 4 கொம்பு முளைச்சிடும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் நம்ம ஹாக்குக்கு 4 கொம்பு முளைச்சி அது பாட்டுக்கு பேசிகிட்ருக்கு. காடோட கம்பேர் பண்ணுது. காடு வந்து என்ன தான் சூப்பராக படைச்சிருக்காருன்னு சொல்லுது. யார் வாழணும் வாழக்கூடாதுன்றது நான் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லுது. ஸோ ஒரு ஆணவத்தோட அதை பற்றியும், அது படைப்பு பற்றியும், அதோட வேலைகளை பற்றியும் அது பேசியிருக்கு. ஸோ இதோட இந்த போயமோட சம்மரி முடியுது. இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.